சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மின்மாற்றிகளை மாற்றியமைக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விரிவாக பேசினார். இதன் மூலம் மழைக்காலங்களில் விபத்துகள் நேரிடுவது தவிர்க்கப்படும் என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் 23,715 பகிர்மான மின்மாற்றிகள் இயக்கத்தில் உள்ளன. இதில் புறநகர் பகுதிகளில் 17,535 மின்மாற்றி அமைப்புகள் உள்ளன. மின் விநியோக கம்பிகளில் அதிக வெப்பம் மற்றும் தளர்வினால் பழுது ஏற்படும் போது மின் விநியோகத்தில் தடை ஏற்படுகிறது. மேலும் மழை காலங்களில் இந்த மின்மாற்றிகளில் உள்ள பழுதை சீர் செய்ய காலதாமதம் ஆகிறது. பழுது பார்க்கும்போது மின் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த இடர்பாடுகளை எல்லாம் தவிர்க்கும் பொருட்டு சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள மின்மாற்றிகள் வளைய சுற்றுத்தர அமைப்புகளாக, அதாவது ரிங் மெயின் யூனிட்டாக மாற்றி அமைக்கப்படும். அதிக பாதுகாப்புடனும் விபத்தை தவிர்க்கும் விதத்திலும் அனைத்து பாகங்களும் உள்ளடங்கியதாகவும் இவை அமையும். சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள 17,535 மின்மாற்றிகளும் 1,750 கோடி ரூபாய் செலவில் வளைய சுற்றுத்தர அமைப்புகளாக மாற்றி அமைக்கப்படும்.